ஹலோ வணக்கம் குட் மார்னிங். ட்ரெயின்ட் எலிஃபெண்ட் நடந்து போகிறத பார்க்குறீங்க. டேம்ட் எலிஃபெண்ட்டும் சொல்லலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அஃப்கோர்ஸ் நாங்கள் 3 days வெக்கேஷனுக்கு கண்ட்ரி கிளப் பண்டிப்பூருக்கு வந்திருந்தோம். வை வி சூஸ் கண்ட்ரி கிளப்னா வி ஆர் லைஃப் டைம் மெம்பர்ஷிப் இங்கே. மார்னிங்கே 6 o'clock அப்படி கிளம்பி வந்தோம். அரௌண்ட் 9:30 எல்லாம் வந்துட்டோம். இங்கே வெதர் ப்ளசண்ட்டான வெதர். பெங்களூரை விட இங்கே ரொம்பவே சில்லுன்ட்டு. ரெய்னி சீசன், drizzling all time. Yes. My daughter all said to enjoy. Not only my daughter, my husband, my son, whole family was waiting, much awaiting vacation இது. இதனுடைய ரிசப்ஷன் இப்படி தான் இருக்கும். why because zebra crossing restaurant அந்த ஸ்டைல் தான் இங்கே கட்டியிருப்பாங்க. இங்கே ரைட்டு லெஃப்ட் எங்கே திரும்பி பார்த்தாலுமே ப்ளே கிரவுண்ட், சைல்டு பார்க், சில்ட்ரன் பார்க் அப்படி நிறையவே இருக்கும். இது எங்கள் ரூமுக்கு போக வேண்டிய ஒரு வழி. ஃபுல்லாக பேம்பு ட்ரீஸால் அழகாக ப்ளசண்ட்டாக இருக்கும். எங்களுடைய ரூம் வந்து G5. as soon as we entered இங்கே டபுள் காட் ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். இங்கே செட்டில் ஆன பிறகு ஆஸ் யூஷுவல் நாங்கள் அஃப்ரெஷ் குடிக்க ஆரம்பித்தோம். பிகாஸ் ரொம்ப கோல்டாக இருந்ததுனால நானும் ஹஸ்பண்ட் அஃப்ரெஷ் குடிக்க ஆரம்பித்தோம். அங்கே ஒரு குட்டி பிரேக் எடுத்தோம். குட்டி பிரேக் எடுத்ததுமே பசங்களை லெட்ஸ் கோ அவுட்டுன்னாங்க. எங்கே போகிறது அவுட்டு, அங்கே தான் ரொம்ப மழையாக பெய்யுது. சரி, லன்ச் டைம் ஆல்ரெடி வந்தாச்சு. 1:30க்கு லன்ச் சாப்பிட ஆரம்பித்தோம். வெரி குட் மெனு. ரோட்டி, சப்ஜி, ரைஸ், தால், பன்னீர், ஸ்வீட், டெசர்ட், வாட்நாட், ஆல் பிக்கஸ்ட் மெனு அங்கே இருந்தது. சாப்பிட்டு கிளம்பிருந்துமே வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே வெளியே எட்டி பார்த்தா டக்கு, சிக்கன், ரேபிட்டு நிறைய இருந்தது. அது எட்டி போய் பார்த்துட்டு வரலான்னு கிளம்பணும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. அண்ட் டக்கு நடக்கிற அழகே க்யூட்டாக இருக்கும். அப்போ தான் ரியலைஸ் ஆச்சு எதுக்கு எல்லாம் ஒரே டைரெக்ஷனில் போகுது, எங்கள் பசங்களே பார்த்து போகுதுன்னா. அங்கே ஒரு க்ரீன் கலர் saree கட்டின்னு போகிறாங்க பாருங்கள். வெயிட், இங்கே தெரியாது, இங்கே தெரியும். அந்த லேடி ஃபுட் எடுத்துகிட்டு போகிறாங்க லன்ச் டைம் எல்லா பேர்ட்ஸுக்குமே. அவங்க பின்னாலே எல்லா பேர்ட்ஸுமே போகுதுங்க. சிக்கன், ரேபிட், டக் எல்லாமே. அவங்க லன்ச் போட போகிறதுனால எல்லா பேர்ட்ஸுமே ஸோ ஹாப்பி. பின்னாலே போகுது பாருங்களேன் சாப்பிட. தென் எங்கள் பசங்க ஸ்விம்மிங் பிரேக் எடுத்தாங்க. எங்கள் பொண்ணு ஸ்விம்மிங் கற்றுனாலும் இல்லையோ வெரி அக்ரெசிவிக்காக பேபி பூலில் ஸ்விம்மிங் அடிக்கிறத பார்ப்பீங்க. மை சன் இஸ் வெரி ப்ரொஃபஷ்னல் ஸ்விம்மர். அவன் ஒரு பக்கம் ஸ்விம்மிங் அடிக்க, மை டாட்டர் ஆல்சோ என்ஜாயிங் இன் பேபி பூல். ஸ்விம்மிங் ஆயிருந்தமே கெட் ரெடி அப்படின்னு வெளியே செல்ஃப் சஃபாரி பார்க்க ரெடி ஆரம்பித்தோம். இது எங்கள் காம்பவுண்ட் ரெசார்ட் காம்பவுண்டுக்குள்ளேயே மானுங்கெல்லாம் உள்ளே என்ட்ரி ஆகி அங்கே மேயறதை பார்க்கலாம். இன்னொரு வாட்டி செக்இன் ஆகிட்டு அஃப்கோர்ஸ் இந்த பசங்க வெளியே வரவே முடிய மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு வெளியே கூட்டின்னு வந்துட்டோம் பசங்களை ஸ்விம்மிங் பூலேருந்து. ஸோ வி காட் ரெடி. தென் வி வெண்ட் அவுட் ஃபார் செல்ஃப் சஃபாரி. On the way we saw a lot of peacock, peons. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நேஷ்னல் பேர்ட் தான். அண்ட் பைசன் ஆர் இண்டியன் கார். ஒன்று பாகுபலி சைஸில் இருந்ததுங்க. அது பைசனா எலிஃபெண்ட்டா எஸ் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கவே முடியல. அவ்வளோ பெரிய பெரிய சைஸு பைசனுங்க. வெரி ஷார்ப்பு. நம்மளை பார்க்குறாங்களா இல்லாட்டி அப்படியே மூவ் ஆகுறாங்களான்றது அதுவும் நம்மளை அப்சர்வ் பண்ணுதுங்க. இந்த பைசன் உத்து பார்க்குது நம்ம எல்லாரையும். தென் ஆன் த வே மானுங்களா, ஓ காட், கடல் அலையா தலையான்ற மாதிரி அவ்வளோ மானுங்க. திரும்பி பார்க்குற இடத்துலலாம் மான் குட்டிங்க தான். இது முதுமலை டைகர் ரிசர்வாயர் லொக்கேஷனில் செல்ஃப் சஃபாரி எடுத்தது. இங்கே பார்க்குறதெல்லாம் மான் குட்டிங்க தான், நிறைய மானுங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த ரோடு கிராஸ் ஆகி யார் போனால் தெரியுமா? வைல்டு போர் ஃபேமிலி 2 குட்டியோட வைல்டு போர் போச்சு. அதே ரோட் எக்ஸ்டெண்டில் ஒரு எலிஃபெண்ட்டும் இருந்தது. ஒரு காம்போ ட்ரீட்